துரந்தர் ரன்வீர் சிங் மாதவன் அக்ஷய் கண்ணா நடிப்பில் வந்திருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இத்தனை நாளாகி இன்னும் படம் ஓடிட்டுருக்கு. சவுத்தில் வேறு லாங்குவேஜ் டப்பிங் பண்ணலைன்னா கூட ஹிந்திலேயே படம் ஓடுது. 1000 கோடியை தாண்டிடுச்சு. ஒரு நாள் நல்லா இருக்கும்னா ஒரு ஸ்ட்ராங்கான அரசு வந்து மத்தியில் இருக்கணுன்றது எவ்வளோ முக்கியம். திருவாதி உள்ளே வந்தானா இந்து முஸ்லீம் பார்க்குறதில்ல, துப்பாக்கி சுட்டு போயிட்டே இருப்பான். பட் சமயத்தில் வந்து பேண்ட்டை ஊற்று பார்ப்பான், அது விஷயம். பட் குண்டு போட்டால் எத்தனை பேர் சாகும். 2008 உள்ளே வந்த அந்த ஒரு குரூப்பு எப்படி அஜ்மல் கசாப் அவன் சுட்டு கொண்டான், இதுக்கான பூர்வீகம் என்ன, காரணம் என்ன. அந்த 2004 14 வரையும் நம்ம அரசாங்கம் குறிப்பாக வந்து வெளிநாடுகள் இருக்கிற ஐபி, இங்கே இருக்கிற நம்ம உளவுத்துறை எவ்வளோ மந்தமாக இருந்திருக்கு, எப்படி ஒரு மைனாரிட்டி ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து நிறைய விஷயங்களை கண்ணும் காணாமல் இருந்திருக்காங்க. இதுக்காக வெயிட் பண்ணுற ஒரு உயரதிகாரி எப்படி பொறுமையாக இருந்து ஒரு ஸ்பையை உள்ள அனுப்பிச்சு அந்த ஸ்பை மூலமாக பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு விதத்தை ஏற்படுத்தான்னு ரொம்ப விறுவிறுன்னு சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. படம் கந்தகாரம் 99 ஆரம்பித்து இப்போ வரையும் போகுது. அந்த 99 ஆரம்பித்து ஒரு தீவிரவாதம் விட்டது, அவன் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றதை புரிய வைக்குது. ரத்தமும் சதையுமாவே சொல்லியிருக்காங்க. 3.5 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரம் இன்ட்ரோ வரையுமே போகுது. அப்புறம் 1.5 மணி நேரம் எங்கேயுமே போர் அடிக்கல. 5-6 சாப்டராக பிரித்து சொல்லியிருக்காங்க. படத்தில் ஓவர் வயலன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஹீரோனை போட்டு ரன்வீருக்கு பொண்ணு மாதிரி இருக்குது. மற்றபடி அக்ஷய் கண்ணா, மாதவன் எல்லாமே நடிப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சய் தத் கேமியோ ரோலில் கூட முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காப்புல. மாம்பழம் பஞ்ச் லைன், துரந்தர், தூள் 3.5 ஸ்டார் ரேட்டிங்.